வலுசக்தி அமைச்சின் புதிய செயலாளராக ஜிஎம்ஆர்டி அபொன்சு நியமனம். வலுசக்தி அமைச்சின் புதிய செயலாளராக இலங்கை திட்டமிடல் சேவையின் சிரேஷ்ட அதிகாரி திரு ஜிஎம்ஆர்டி அபொன்சு அவர்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார். இன்று 17 பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவினால் கடிதம் கையளிக்கப்பட்டது. நிதி, பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் தேசிய திட்டமிடல் துறைகளில் நீண்டகால அனுபவம் கொண்டவர். பேராசிரியர் உதயங்க ஹேமபாலாவின் பதவி விலகலைத் தொடர்ந்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மண்ணில் வரலாறு படைக்க துடிக்கும் ட்ரம்ப். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பல தசாப்த கால அணுசக்தி பகையை தீர்க்கும் இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டால் அதில் கையெழுத்திடுவதற்காகத்தான் பாகிஸ்தான் செல்ல தயார் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானை ஒரு மேசைக்கு கொண்டு வந்ததில் பாகிஸ்தான் ஆற்றிய மத்தியஸ்தர் பாத்திரத்தை ட்ரம்ப் மிகச் சிறந்தது என பாராட்டியுள்ளார். ஒப்பந்தம் இஸ்லாமாபாத்தில் கையெழுத்திடப்பட்டால் நான் நிச்சயமாக அங்கு செல்வேன் என்று அவர் தனது விருப்பத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விஜயம் உறுதியானால் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் செல்லும் முதல் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆவார். இது தெற்காசியாவின் அரசியல் மற்றும் பொருளாதார வரைபடத்தையே மாற்றியமைக்கும் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணை திறப்பு. ட்ரம்ப் உறுதி. ஹோர்மூஸ் நீரிணை வணிகக் கப்பல்களின் போக்குவரத்திற்காக முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானின் அறிவிப்பின் அடிப்படையில் இந்த முக்கிய கடல் பாதை தற்போது தடையின்றி செயல்படத் தொடங்கியுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்பட்டதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் சரிவை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன. மேலும் லெபனானில் அமல்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் மற்றும் அமெரிக்காவின் இராஜதந்திர முயற்சிகளின் தொடர்ச்சியாக இந்த முன்னேற்றம் பார்க்கப்படுகிறது. சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் காப்புறுதி துறைகளுக்கும் இந்த அறிவிப்பு பெரும் நிம்மதியை அளித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் குறையும் முக்கிய அறிகுறியாக இது மதிப்பிடப்படுகிறது.